தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் ஹோட்டல் கேஷியரின் கவனத்தை திசை திருப்பி பணம் பறித்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் போலீசாரிடம் சிக்கியிருக்கின்றனர். பணம் கொடுக்காமலேயே கொடுத்ததை போன்று உணர்வை ஏற்படுத்தி பணம் பறிக்கும் சம்பவத்தில் நடந்தது என்ன? ஹோட்டல் கடையில் நூதன முறையில் ஏமாற்றி பணம் பறிக்கும் சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள்தான் இது. இதற்கு முன் இப்படி ஒரு மோசடியை பார்த்ததே இல்லை என தென்காசி போலீசார் புருவம் உயர்த்திய சம்பவத்தின் பின்னணி என்ன? தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் பிரபல ஹோட்டல் கடை ஒன்று இயங்கி வருகிறது. ஆலடிப்பட்டி சுடலைமாடன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஹோட்டலில் கூட்டம் நிரம்பி வழிந்தன. அப்போதுதான் இந்த மூவரும் என்ட்ரி கொடுத்தனர். வெள்ளை சட்டை, பிரவுன் பேண்ட் அணிந்து டிப் டாப்பாக வந்த நபர் 500 ரூபாயை எடுத்து கேஷியரிடம் சில்லறை கேட்டுள்ளார். கல்லாப்பட்டியில் இருந்த முதியவர் 500 ரூபாய் நோட்டை வாங்கி அதற்கு பதிலாக 100 ரூபாய் நோட்டுகள் 5 எண்ணி பக்குவமாக கொடுத்தார். பணத்தை வாங்கிய அதே சமயத்தில் பக்கத்தில் வெள்ளை வேட்டி அணிந்த நபர் 500 ரூபாயை கொடுத்து சாப்பாடு பார்சல் கேட்டுள்ளார். சாப்பாட்டிற்கான பணத்திற்கு பாக்கெட்டில் இருந்து 500 ரூபாயை எடுத்து நீட்டியிருக்கிறார். பணத்தை வாங்க கை நீட்டிய கேஷியரிடம் முன்னதாக சில்லறை வாங்கிய அதே நபர் ஒரே ஒரு 100 ரூபாய் நோட்டை கொடுத்து வேறு நோட்டை கேட்டிருக்கிறார். அந்த கேப்பில் வேட்டி அணிந்த நபர் தன் கையில் இருந்த 500 ரூபாயை மறைத்து ஐயா கொடுத்த காசிற்கு சில்லறை என கேட்டிருக்கிறார். கேஷியரும் அவரிடம் பணம் வாங்கிவிட்டோம் என நினைத்து மீதி பேலன்ஸ் 450 ரூபாயை கொடுத்துள்ளார். அப்போது அவர் பின்னால் நின்றிருந்த பெண் 500 ரூபாயை நீட்டி சாப்பாடு பார்சல் கேட்க அப்போது வேட்டி அணிந்த நபர் 100 ரூபாயை நீட்டி கவனத்தை திசை திருப்பினார். அந்த கேப்பில் இப்பெண் தன் கையில் வைத்திருந்த பணத்தை உள்ளே சொருகியிருக்கிறார். பணமே கொடுக்காமல் சில்லறை கேட்டதும் முதியவர் தான் வாங்கிவிட்டதாக நினைத்து அந்த பெண்ணிற்கும் சில்லறை கொடுத்து அனுப்பியுள்ளார். வியாபார கணக்கு வழக்கை சரிபார்க்கும் போது கத்தையாக 1500 ரூபாய் காணாமல் போக சிசிடிவியை ஆராய்ந்தனர். அதில்தான் இந்த மூவரின் மெகா சீட்டிங் நியூ பிலிம் போல் சிக்கியது. இது குறித்து போலீசாரிடம் புகார் அளிக்க தனிப்படை அமைத்து மோசடியில் ஈடுபட்டவர்களை போலீசார் தேடி வந்தனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே உள்ள ஐயங்கோவில்பட்டியைச் சேர்ந்த குறும்பன், அவரது மனைவி முனியம்மாள் மற்றும் உறவினர் பிச்சையா ஆகிய மூவரும் சிக்கினர். இவர்கள் மூவரும் திருவிழா சமயங்களில் கூட்ட நெரிசலை பயன்படுத்தி நூதன முறையில் திருடுவதை தொழிலாக கொண்டவர்கள் என்பதும் தெரிய வந்தது.